அகமதாபாத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஏர் இந்தியா விமான விபத்து மக்களாகிய நம் அனைவர் மனதையும் உலுக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவே அமைஞ்சிருக்கு. அகமதாபாத் விமான விபத்தில் ஒற்றை சர்வைவராக கருதப்படும் விஸ்வாஸ் குமார் ரமேஷ் போன்ற ஒருவர் விமானம் பற்றி எரியும் வளாகத்துக்குள் எதிர் திசையில் இருந்து நுழைவது போன்ற ஒரு வீடியோ இணையத்தில் சந்தேகத்தை கிளப்பி வருகிறது. விமானம் விபத்தாகி புகை கிளம்பி தீப்பிடித்து எரிவதை ஒருவர் வீடியோ எடுப்பது போன்றும், அப்போது அந்த விபத்து நடந்த இடத்திற்குள் ஆபத்தாக ஒருவர் நுழைய முயல்வது போன்றும் அந்த காட்சியில் உள்ளது. அது விஸ்வாஸ் குமார் ரமேஷ் தானா? அவர் உண்மையிலேயே விமானத்தில்தான் பயணித்தாரா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இருப்பினும் அவரது போர்டிங் பாஸ் என ஒரு புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வந்த நிலையில், விபத்து நடந்த இடத்திற்கு எதிர் திசையில் இருந்து எப்படி இவர் வருகிறார்? ஒருவேளை வெளியே தப்பி ஓடி வந்தவர் தனது சகோதரர் அஜயை தேடுவதற்காக மீண்டும் வளாகத்திற்குள் ஓடினாரா? முதலில் அவர் விபத்தில் இருந்து தப்பித்து நடந்து செல்வதாக காட்சி வந்தது. அதுவரை சாதாரணமாக நடந்து சென்ற ரமேஷ் அவர்கள் பின்பு ஆம்புலன்ஸ் அருகில் நடந்து செல்லும் பொழுது காலை மடக்கி அடிபட்டது போல் தடுமாறி நடந்து சென்றார். அது மட்டுமின்றி பின் விமானம் பற்றி எரியும் வளாக கேட்டின் அருகில் இருந்து அவர் வெளியே வரும் வீடியோ வெளியானது. ஆனால் தற்போது இணையத்தில் உலவும் இந்த வீடியோவில் வளாகத்தை நோக்கி நடக்கும் போது மட்டும் அவர் சாதாரணமாக நடந்து செல்வது போல் உள்ளது. பல விடையறியா புதிர்களை எழுப்பிய இந்த வீடியோ ஒருவேளை டீப் ஃபேக் வீடியோவாக இருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. எனிவே, எது எப்படி இருந்தாலும் இந்த விமான விபத்திலிருந்து தப்பித்த ரமேஷ் அவர்களின் குடும்பம் நலமுடன் இருக்க கடவுளை பிரார்த்திப்போம். மேலும் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த அனைவரின் குடும்பத்திற்காகவும் நாம் கடவுளை பிரார்த்திப்போம். இனிவரும் காலங்களில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திடவே கூடாது என்றும் கடவுளை பிரார்த்திப்போம். நன்றி.